என்ன பசங்களா குவார்டர்லி எக்ஸாம்க்கு எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? என்ன மேம் சொல்றீங்க குவார்டர்லி எக்ஸாமா? நான் இன்னும் என்னோட ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் போர்ஷனே இன்னும் பெண்டிங்ல இருக்கு மேம். நான் அன்னைக்கே வந்து அறக்க பறக்க தான் எக்ஸாம் படிச்சுட்டு போனேன். இதுல குவார்டர்லி எக்ஸாம் வர்றதுக்கு வர இன்னும் 20 days தான் இருக்கு, பேக்லாக்ஸ் நிறைய இருக்கு மேம் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? பசங்க எனக்கு உங்களோட சிச்சுவேஷன் புரியுது. பிகாஸ் உங்களுக்கு கண்டினியூஸா எக்ஸாம்ஸ் வந்துட்டே இருக்கு, நடுல கேப்பே இல்ல. அண்ட் ஸ்கூல்லயும் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், சைக்கிள் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி போர்ஷன்ஸ் உனக்கு சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் போர்ஷன்ஸ் வந்து மெதுவா போயிட்டு இருப்பாங்க, இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து முடிச்சிட்டு இருப்பாங்க. மேம் கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி கிளாஸும் அட்டென்ட் பண்ண முடியல, அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணாவாச்சும் எனக்கு மண்டையில ஏறும், அது பார்த்தா அதுவும் முடியல மேம். எப்படி இந்த பேக்லாக்ஸை நான் கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். பிகாஸ் ஐ நோ யூ கைஸ். அண்ட் பசங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பேக்லாக் லிஸ்ட் இப்ப நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கணும். இந்த பேக்லாக் லிஸ்ட்ல இப்ப உனக்கு கண்டிப்பா உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. என்னென்ன சாப்டர்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ல நீங்க வந்து முடிக்கல. ஓகே, சோ மஸ்ட் டூ சாப்டர்ஸ் என்ன, அதே மாதிரி உங்களோட should do சாப்டர்ஸ் என்ன, அண்ட் இஃப் டைம் சாப்டர்ஸ் என்ன. மஸ்ட் டூனா ஹை வெயிட்டேஜ் கண்டிப்பா உனக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய சாப்டர்ஸ் அண்ட் அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் இதெல்லாம் வந்து எழுதணும் எல்லா சப்ஜெக்ட்லயும். அண்ட் should do இது வந்து மாடரேட் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் இஃப் டைம் இது வந்து ரொம்ப லோ வெயிட்டேஜ் சாப்டர்ஸ், அதாவது சுத்தமா எனக்கு டைம் இல்ல, இதுல இருந்து எனக்கு அவ்வளவா மார்க் கொஸ்டின்ஸ் வராது அப்படின்ற சாப்டர்ஸ். இந்த மாதிரி மூணா பிரிச்சு நீங்க பேக்லாக் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, சோ இத வந்து நீ என்ன பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் உன்னோட பேக்லாக் சாப்டர்ஸ்லாம் நீ எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு சாப்டர்லயுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே நீ என்ன பண்ணலாம், மஸ்ட் டூ, ஷுட் டூ, இஃப் டூ வந்து நீ வந்து என்ன பண்ணலாம், 3 கலர்ஸா பிரிச்சு நீ எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணிக்கோ. சோ எந்தெந்த சாப்டர் வந்து மஸ்ட் டூ, எந்தெந்த சாப்டர் ஷுட் டூ, எந்தெந்த சாப்டர் இஃப் டூன்றது உனக்கு வந்து தெரியும். சோ இதுபடிதான் உன்னோட ப்ரையாரிட்டிஸ் இருக்கணும், சரியா? சோ இதுதான் வந்து உன்னோட மஸ்ட் டூ தான் நீ ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் உன்னோட பி, அண்ட் நெக்ஸ்ட் உன்னோட சி. சோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் போடணும். அடுத்தது யூஸ் 60-30-10 ரூல். ஓகே, சோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உன்னோட பேக்லாக் கம்ப்ளீஷனும் நீ பண்ணணும். இப்போ உனக்கு ஸ்கூல்லயுமே இந்த போர்ஷன்ஸ்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க, தெளிவாச்சுலயும் நாங்க வந்து போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதையும் மேனேஜ் பண்ணணும், இதையும் மேனேஜ் பண்றது எப்படி மேம், எனக்கு டைம் இல்லையே அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. சோ 60-30-10 ரூல் வந்து உன்னோட டெய்லி ஸ்டடி ரூட்டீன்ல நீ வந்து இன்க்ளூட் பண்ணணும், சரியா? சோ இதுல என்னன்னு பார்த்தனா உன்னோட 60% என்ன பண்ணணும், பேக்லாக் கம்ப்ளீஷன். ஓகே, சோ 60% ஆஃப் த டைம் பேக்லாக் கம்ப்ளீஷனுக்கு நீ வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். சோ அதுல பார்த்தனா எந்தெந்த கான்செப்ட்ஸ்லாம் உனக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சியோ அதெல்லாம் வந்து நீ என்ன பண்ணணும், ஒன் ஷாட் வீடியோஸோ நம்மளோட மேரத்தான் வீடியோஸோ பார்த்து நீ என்ன பண்ண அந்த சாப்டர்ஸ்லாம் வந்து டக்கு டக்குன்னு முடிக்கணும். சோ இப்போ நீங்க 1.5x ஸ்பீட்ல நீங்க ஒர்க் பண்ணணும். இவ்வளவு நேரம் இந்த மாதிரி ஸ்லோவா வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. ஷார்ட் நோட்ஸ் இருந்தா பாருங்க. அண்ட் நான் கொடுக்குற ஃபார்முலா ஷீட்ஸ் இந்த மாதிரி தெரிய பாஷ்ல நிறைய திங்ஸ் நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஜாயின் பண்ணீங்கன்னா இன்னும் நீ ஃபாஸ்டா வந்து பேக்லாக்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். மேம் நான் அதுலயுமே வீடியோஸ் பார்க்காம வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம்ல நீ என்ன பண்ணணும், பேக்லாக்ஸுக்கு தனியா ஒரு டைம் ஒதுக்கி வச்சிடணும். சோ இவ்வளவு நேரம் 4 hours நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 hour வேற வழி இல்லடா பசங்களா, அந்த 1 hour நீ வந்து பேக்லாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கே நீ என்ன பண்ணணும், நீ ஒதுக்கி வைக்கணும். அந்த டைம்ல 60% நீ வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் படிக்கணும். அண்ட் மீதி 30% பார்த்தனா நீ நேத்து பேக்லாக் கம்ப்ளீட் பண்ணிருப்ப பாத்தியா, அந்த கான்செப்ட்ஸ் ரிவைஸ் பண்ணணும். அண்ட் மீதி 10% நீ என்ன பண்ணணும், क्वेश्चन சால்வ் பண்ணணும். சோ வெறும் கான்செப்ட்ஸ் மட்டும் படிச்சிட்டு இருந்தா உனக்கு வேலைக்கு ஆகாது, क्वेश्चंसும் சால்வ் பண்ணணும். சோ இந்த ரூல் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஸ்டடி a backlog chapter for hours. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சாப்டர் நான் படிக்கலன்னு சொல்லிட்டு அதை உட்கார்ந்து லைன் பை லைன் நான் மாங்குன்னு படிப்பேன் அப்படின்னா வந்து வேலைக்கு ஆகாது. யூஸ் these 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க, ரீகால் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, லேர்ன் பண்றது கொஞ்ச நேரமா தான் இருக்கும். சோ யூசுவலா பாத்தீங்கன்னா ஒன் ஷாட் வீடியோஸ், நம்மளோட வீடியோஸ் அண்ட் மேரத்தான் வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னாவே மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியா நாங்க வந்து புரிய வச்சிருவோம். அண்ட் நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணணும், அது வந்து ரீகால் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் படிச்சுட்டு சொல்லி அப்படி எடுத்து வச்சிருவாங்க, கிடையாது, அதை ரீகால் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் நீ அது வந்து 20 to 30 minutes பிராக்டிஸ் பண்ணணும். எப்படி மூடி வச்சுட்டு நீ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், டீச் பண்ணலாம், இல்ல क्वेश्चंस கேட்க வைக்கலாம், இல்ல क्वेश्चन சால்வ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி பண்ணாதான் உனக்கு அந்த பேக்லாக் சாப்டர் சும்மா ஏனோ தானோ படிச்ச சாப்டரா இல்லாம நல்லா படிச்ச சாப்டரா உனக்கு வந்து இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரிக் என்னதான், டோன்ட் லெட் பேக்லாக் பிகம் a நியூ பேக்லாக். ஓகே, சோ இந்த பேக்லாக் சாப்டர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்க அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து விட்டுட கூடாது. சோ அதையுமே நீ சேர்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணணும், சரியா? சோ பேக்லாக் சாப்டர்ஸ் இருக்கட்டும், அது வந்து நான் 1 hour செப்பரேட்டா சொல்லிட்டேன். அண்ட் மத்த 4 hours உனக்கு டே டு டே நீ ஒரு ரூட்டீன் போட்டுட்டு இருக்க பாத்தியா, அந்த ரூட்டீனுமே வந்து உனக்கு ரெகுலரா வந்து போயிட்டு இருக்கணும்.
அப்பதான் இன்னைக்கு நான் ஒண்ணு முடிக்காதது வந்து திரும்ப எனக்கு நாளைக்கு பேக்லாகா ஆட் ஆகாது. சோ இதுல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருங்க. அண்ட் கடைசியா நீ என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். சரியா? சோ உன்னோட டெய்லி ரூட்டீன் எப்படி இருக்கணும்னு பார்த்தனா, ஃபர்ஸ்ட் பேக்லாக் கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கு 1 hour அண்ட் மீதி 3 hours நீ என்ன பண்ணணும், உன்னோட டே டு டே ரூட்டீன் அது செட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் கடைசி ஒரு half an hour நீ வந்து ரிவைஸ் பண்ணணும். சரியா? சோ இந்த ஓல்ட் பேக்லாக், கரண்ட் சிலபஸ், ப்ரீவியஸ் டே ரிவிஷன் அண்ட் क्वेश्चंस ஆர் டெஸ்ட் இது வந்து பண்ணிட்டே இருந்தனா, கன்சிஸ்டன்ட்டா நீ இத பண்ணிட்டே இருந்தனா உன்னோட பேக்லாக்ஸை சீக்கிரமாவே வந்து மத்தவங்க எல்லாருக்குமே முன்னாடி உன்னால கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் பசங்களா, பேக்லாக் கில் லிஸ்ட் அப்படின்னு வந்து நீ வந்து ஒன்னு கிரியேட் பண்ணணும். அதாவது பிசிக்ஸ்ல 5 சாப்டர்ஸ் பெண்டிங் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா நீ என்ன பண்ணணும், மோஷன் சாப்டர்ல எனக்கு கான்செப்ட் சால்வ் படிக்கணும் அண்ட் 20 क्वेश्चन சால்வ் பண்ணணும். அண்ட் 4th சாப்டர்ல கான்செப்ட்ஸ், ஃபார்முலாஸ் 15 क्वेश्चंस இந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணுங்க. ஓகே, சும்மா வேகா ஜெனரலைஸ்டா வந்து எழுதக்கூடாது. ஏன்னா எக்ஸாக்ட்டா அந்த சாப்டர்ல நான் என்ன படிக்கல, எக்ஸாக்ட்டா நான் அந்த சாப்டர்ல டீடைல் படிக்கல மேம், எக்ஸாக்ட்டா அந்த சாப்டர்ல நான் 1 மார்க் படிக்கல மேம், உனக்கு தெரியும் இல்லையா? சோ அந்த மாதிரி சாப்டர் எழுதி அதுல என்ன படிக்கல, அது என்ன பேக்லாக்னு எழுதணும். அண்ட் பிஃபோர் எக்ஸாம் நீ என்ன பண்ணணும்னா, பேக்லாக்லாம் முடிச்சிட்டு PYQ சால்வ் பண்ணிட்டு மிஸ்டேக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீ வந்து ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு மாக் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் ரிவிஷன் முடிச்சிட்டு தான் எக்ஸாம்க்கு வந்து போகணும். சரியா? சோ புதுசா வந்து ஏதாவது ஒரு முடிக்கல அப்படின்னா அதுல உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. உன்னால முடிஞ்ச அளவுக்கு பேக்லாக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடணும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெய்லியுமே பேக்லாக்ஸ் கம்ப்ளீட் பண்றதுல நீ ஃபோக்கஸ் பண்ணணும். நான் வீக்கெண்ட்ல மட்டும் தான் பேக்லாக்ஸ் படிப்பேன் அப்படின்னு நீ உட்காந்துட்டதுன்னா கண்டிப்பா வந்து முடியவே முடியாது. அண்ட் இன்னொரு ஒரு போனஸ் டிப் அப்படி என்னன்னு பார்த்தனா, நீ குரூப்பா உட்காந்து இந்த பேக்லாக்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்கூல்லயே வந்து ஃப்ரீ பீரியட் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த சாப்டர்லாம் யார் படிக்கல, யார் இந்த சாப்டர் நல்லா படிச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட போய் நீ வந்து கேட்கலாம். இந்த மாதிரி எனக்கு இந்த சாப்டர் கொஞ்சம் சிம்பிளா சொல்லி கூட, அந்த மாதிரி நீ கேட்டனா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல மேம் எனக்கு கஷ்டமா இருக்குன்னா நீயே நம்மளோட சேனல்ல வந்து வீடியோஸ்லாம் இருக்கு, அதை உட்கார்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் இயர் குவார்டர்லி எக்ஸாம் இல்ல மேரத்தான் நம்ம மிட் டர்ம்ல நான் வந்து உனக்கு சொல்லி கொடுத்தது இதெல்லாம் நீ உட்கார்ந்து பார்த்தனா ஆல்ரெடி வந்து உனக்கு பேக்லாக்ஸ்ல ஈஸியா முடிச்சிடும். இல்ல மேம் நான் லைன் பை லைன் உட்கார்ந்து புக்ல தான் படிப்பேன் அப்படின்னா உனக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் பசங்களா. சோ நீ வந்து ஸ்மார்ட்டா வந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க, பேக்லாக் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா தெரிய பேட்ச்லயுமே பசங்களா இப்ப ரெகுலரா நான் சிலபஸே கம்ப்ளீட் பண்ண போறேன், ஆனா இன்னுமே நிறைய பசங்க வந்து மேம் நான் இது படிக்கல, ஏன்னா அன்னைக்கு நான் ஸ்போர்ட்ஸ் டே போயிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்டுட்டாங்க. சோ நீங்க அந்த மாதிரி விடக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த பேக்லாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்கலையா, அந்த வீடியோவை நான் காலையில் நாளைக்கு அடுத்த செஷன் முன்னாடி பாக்குறோம்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே நீ வந்து ஏதாவது ஒரு அவர் மார்னிங்கோ இல்ல அந்த வீடியோ அடுத்த செஷனுக்கு முன்னாடியே பார்த்து வச்சிருங்க. ஏன்னா நீ அதை நீ மிஸ் பண்ணிட்டு அப்படின்னா புதுசா பேக்லாக்ஸ் நிறைய கிரியேட் ஆகும். சோ பசங்களா, அதனால நியூ பேக்லாக்ஸ் வரக்கூடாது அப்படின்ற ஒரு மெயின் இன்டென்ஷன்ல நீங்க பேக்லாக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? சோ டோன்ட் எய்ம் டு ஃபினிஷ் த பேக்லாக், எய்ம் டு பிகம் எக்ஸாம் ரெடி. சோ குவார்டர்லி எக்ஸாம்க்கு என்னென்ன தேவையோ, ஓகே, சோ இது வரைக்கும் நீ அந்த சாப்டரை விட்டு வச்சதே எல்லாம் நியூஸ் லைன் பை லைன் போறது ஓகே, பட் இருந்தாலும் அதுல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन, எக்ஸாம் பேஸ்ட் क्वेश्चंस, ரிப்பீட்டட் क्वेश्चंस அந்த மாதிரி கான்செப்ட் ஓரியன்டட் தாண்டி எக்ஸாம் ஓரியன்டடா படிச்சா மட்டும்தான் உன்னோட பேக்லாக்ஸ் நீ சூப்பரா படிச்ச அப்படின்னு உன்னால சொல்ல முடியும். குவார்டர்லி எக்ஸாம்க்கு நீ பயங்கரமா வந்து ப்ரிப்பேர் ஆக. சரியா? சோ அண்ட் அதே மாதிரி பசங்களா, நீ இப்படிலாம் வந்து பேக்லாக்ஸ் படிச்சுட்டு ஒரு கன்சிஸ்டன்டான ருட்டீன் மெயின்டைன் பண்ணா கண்டிப்பா நீயுமே வந்து ஸ்கூலுக்கு வந்து குவார்டர்லி எக்ஸாம்க்கு எக்ஸாம் ரெடியா வந்து போலாம். அண்ட் பசங்களா, நம்மளோட தெரி பேட்ச் உனக்கு ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் 999 இந்த இண்டிபெண்டன்ஸ் டே சேல்னால. சோ கண்டிப்பா உங்களோட பேக்லாக் போர்ஷன்ஸ் என்ன, ஓகே, அண்ட் நிறைய பேர் இந்த பேக்லாக் வந்ததே ஒரு ரீசன் இருக்கும், அது என்னன்னு எனக்கு சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஸ்போர்ட்ஸ் டேனால பேக்லாக்ஸ் வந்துருச்சு மேம், நான் கல்ச்சுரல்ஸ் போனனால பேக்லாக்ஸ் வந்துருச்சு மேம், அந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ரீசன்ஸை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும். ஓகே, அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, அப்பதான் புது பேக்லாக் கிரியேட் ஆகுது. உன்னோட அந்த பேக்லாக் ரீசன் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு இனிமேல் நான் இந்த ஒரு ஸ்பெசிபிக் டைம்ல நான் பேக்லாக முடிக்க போறேன் மேம் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இனிமேல் பேக்லாக் முடிச்சுட்டு நம்ம சூப்பரா குவார்டர்லி எக்ஸாம்க்கு எக்ஸாம் ரெடி ஆயிடலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் பசங்களா.